எத்தனை பேர் இருக்கிறோம்? 300க்கும் மேற்பட்ட தலைக்கட்டு இருக்கிறோம். நாமெல்லாம் ஒரு வக்துக்கு ஒன்னா சேர்ந்தால போதுமே, எந்த களவாணி போய் உள்ள வர மாட்டானே. அவன் பார்க்கிறான், நோட்டம் இருக்கான், ஒண்ணும் இல்லை தான் பாருங்க. அந்த கிளாஸ் உடைக்கப்பட்டிருக்கா, எந்த தொழிலாளி செஞ்ச வேலையாது கிடையாது. யாரோ ஒரு தேவையில்லாத தீய விஷமம் செய்த வேலையாது. அது உடைக்கப்பட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. காரணம் என்ன? நாம ஒன்றிக்காத காரணத்தினால்தான் அவன் பார்க்கிறான். எத்தனையோ பள்ளிவாசல் ஆம்பிசாரத்தில் இருப்பான், திறந்துகிற பள்ளிவாசல் ஆலையில் அதை பார்க்கல, கண்ணாடியை விட்டு கண்ணாடியை உடைச்சிட்டு போறான். நாம் 5 வேலைக்கு ஒன்னா வரக்கூடியவா இருந்தா எவனாவது கிட்ட நெருங்குவானா? நாம வர்றதே 4, 5, 10 பேர் இருக்கிறனால தான் நம்ம சமுதாயம் இன்னும் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது. இப்படி வாழ்நாள் முழுக்க ஒன்றுபடுதல் என்ற அந்த பண்பு முன்னோர்கள்ட்ட இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த சமூகம் இவ்வளவு தூரம் ஆரோக்கியமா நீடிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த சமூகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு கொள்கையை வச்சுட்டு இருக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு சரியத்தை ஃபாலோ பண்றாங்க. போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு குரான் தான் இருக்கு, வேற குரான் இருக்கா? ஒரு நபிமொழி தான் இருக்கு, வேற நபிமொழி கிடையாது. ஒரே ஒரு ரப்பு தான், ஒரே ஒரு நபியுடைய சுத்தத்தான வாழ்க்கை தான். இதுல நீங்க தெளிவாக இருந்தாலும் போதுங்க. ஏன் ஆளுக்கு ஒரு கொள்கையோடு சரியத்தோட ஒரு சட்டத்திட்டோடு வாழ வேண்டும்? ஒன்றுபடுதல் என்ற அந்த பண்பு நம்ம கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னா இந்த உம்மத்துல யாராலையும் ஒன்றும் செய்திட முடியாது. இன்றைக்கு மதீனாவில் கம்பீரமா ஜொலிச்சுட்டு இருக்கிற மஸ்ஜித் நபவி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு உள்ள போகும்போது அவர்கள் சொன்னார்கள், என் ஒட்டகம் யார் வீட்டு வாசலில் அமருமோ அதுதான் என் இருப்பிடம் என்றார்கள். போய் அபு அய்யூப் அன்சாரி வீட்டு வாசல் அந்த ஒட்டகம் அமர்ந்தது. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் முதல் வேலை மஸ்ஜித் பள்ளிவாசல் கட்டுற வேலையை எடுத்தார். பள்ளிவாசல் மூலம் தான் மஹல்லாவை சீர்படுத்த முடியும். பள்ளிவாசல் மூலம் தான் மஹல்லாவை ஒன்றுபடுத்த முடியும். ஒருத்தர் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு வழக்கு செய்வோம் ஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு ஆயத்த வீர வசனத்தோட பேசினா அந்த வீட்டை வெளியே போடாது. இதுதான் நடக்கும். பள்ளிவாசல் அப்படி சொல்லிட முடியாது. இது பொதுவானது, எல்லாருக்கும் சமமானது. இது குர்ஆன் ஹதீஸ் எல்லாவற்றையும் பேச முடியும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் முதல்ல கையில் எடுத்த வேலை பள்ளிவாசலை கட்டுற வேலை. அவங்க அப்படி கட்டும் பொழுது சகுல் சுவை 2 அனாதைகளுடைய இடம் தான் இன்றைக்கு மஸ்ஜித் நபவி. அந்த 2 அனாதைகளை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு, இது உங்களுடைய இடமா இருக்கு, இதுக்கான காணிக்கையை சொல்லுங்க. அந்த 2 அனாதைகளும் எதுவும் வேணாம், நீங்க அல்லாஹ் காண்டி கட்டிங்க. ரசூலுல்லாஹ் அப்படி விடவே இல்லை. அதுக்கான ஊதியத்தை தந்து விட்டு தான் மஸ்ஜித் நபவிக்கு அடிக்கல் நாட்களாக பெருமானார் நடத்தினார்கள். சொல்ல வருவது, அன்றைக்கு ரசூலோடு 1-2 சஹாபாக்கள் ஒன்றுபட்டதால் தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் மதீனாவிலே நிம்மதியாக தொழுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாரை ஜியாரத் செய்கிறார்கள். ஒன்றுபடுதல் என்பது சாதாரண வார்த்தை அல்ல, அது ஒரு சமூகம். அது வருங்காலத்துடைய வரலாறு தலைமுறையை புரட்டி போடக்கூடிய ஒரு அற்புத பாடம். இன்னைக்கு நாம எதுலையும் ஒன்று இணையாத காரணத்தினால்தான் இன்னைக்கு நமக்குள்ள 1008 கருத்து வேறுபாடுகள். அவர் பயான் செய்தால் நான் கேட்க முடியாது. அவர் ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால்தான் நான் வந்து உட்காருவேன்னா இதுக்கு பேர் ஒன்றுபடுதலா? சொல்லுங்க. அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அந்த இதில் நாம் போய் கலந்துக்க முடியாது. இது ஒற்றுமையா? சொல்லுங்க. கலந்துக்கிறதுனால போய் அமர்றதுனால ஒரு நஷ்டமும் கிடையாது. இன்றைய இந்த உம்மத்து கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள்ல ஒன்று என்ன தெரியுமா? இன்று நமக்கு மத்தியில ஒற்றுமை, ஒன்றுபடுதல் என்ற தன்மை வர வேண்டும். என வருங்காலத்தை பாதிக்கும் வரலாம். 2வது, இன்று நான் என்னால் முடிந்தவரை எல்லோரும் இணைந்து பழகுவதற்கு முயற்சி செய்வேன் என்ற அந்த தன்மை மலர வேண்டும். வாழும் காலத்தில் நாம் என்று சொல்லக்கூடாது. நான் என்று சொல்லக்கூடாது. நீங்க நல்லா கவனிக்கல. நாம் என்று சொன்னா 2 உதடு இணையம். சொல்லி பாருங்க. நாம் 2 உதடு இணையம். நீங்க நான் சொல்லி பாருங்க, 2 உதடு இணையாது. நான் என்ற வார்த்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தம். அதை நாம் பிடித்துக் கொண்டு வாழ்ந்தால் சமூகத்தில் எந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நம்முடைய மஹல்லா, நம்முடைய குடும்பம், நம்முடைய நாடு என்று வந்தால்தான் புரட்சி என்பது, கிளர்ச்சி என்பது உண்டாகும். அடுத்து தீன் சார்ந்த அடையாளங்களை ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது. தீனுக்கோ, தீன் சார்ந்த விஷயங்களுக்கோ அல்லது முஸ்லிம்களுக்கோ யார் என்ன சதி தீட்டினாலும் களத்தில் முதல் ஆளாக நிற்பது நாம் நம்முடைய பாதங்களாக இருக்க வேண்டும். அதை ஒட்டி வாழும் காலம் எல்லாம் நாம் ஒற்றுமையோடு வாழ முயற்சிக்க வேண்டும். நாளைக்கு டிசம்பர் 6, ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு மேல இடிக்கப்பட்ட
இடிக்கப்பட்ட பள்ளிவாசலுக்கு போராடி போராடி இன்றைய சமூகம், இன்றைய தலைமுறை உட்பட அந்த இடத்துல மஸ்ஜித் இருந்ததா ஒரு அடையாளம் இல்லாம ஆயிடுச்சு. இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு அடுத்து 2040 பாபர் மசூதி வரலாறு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. மறைச்சிட்டாங்க, டோட்டலா எல்லாவற்றையும் அழிச்சிட்டாங்க. அது நமக்கான இடம் என்று நீதிமன்றத்திலே நமக்கான உண்மையான வாதம் வந்ததற்கு பின்னாலும் அங்கு பாபர் மசூதி இருந்ததாக அடையாளம் இல்லாமல் போயிடுச்சு. வருஷம் போராடிய ஒரு நாள் இன்றைக்கு அந்த இடத்துல பள்ளிவாசல் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றுபடுதல் என்ற அந்த பண்பு நம்மகிட்ட இல்லாமல் போனதுதான் இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து வாங்க கொண்டிருக்கிறோம். அதே போன்று ஒன்றுபட்டு வாழக்கூடிய அந்த பண்பை நாம் கடைபிடித்துக் கொண்டால் எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி வைப்பார். எடுத்த நாட்டை போய் திருத்த முடியாது. முதல்ல நம்ம வீட்டை திருத்துறோம். நம்ம வீட்டில் யார் தொழுகாமல் இருக்கிறாங்க நம்மளை தொழ வைப்போம். நம்ம வீட்டில் யார் குரான் ஓதாமல் இருக்கிறாங்க ஓத வைப்போம். நம்ம வீட்டில் யார் அல்லாஹ் ரசூல் வாழ்க்கையை வாழாமல் தாம்போடி தரமா வாழ்ந்துக்கிறாங்க அவங்கள நேர்வழிப்படுத்துவோம். வீட்டை சரி செஞ்சுட்டு வீட்டை விட்டு பல நாட்டுக்கு வேற தூக்கிட்டு புறப்படலாம். நாம் வீட்டிலே சரி செய்யாமல் நாட்டை திருத்துவோம் என்று யார் எந்த மதத்திலிருந்து புறப்பட்டாலும், யார் எந்த கொள்கையிலிருந்து புறப்பட்டாலும் வேறுக்கு வேண்டுமானால் போயிட்டு வரலாம். ஒழிய கடுகளும் மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா வாழும் இந்த கொஞ்ச காலத்தில் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நமக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த அழகிய பண்பை, அந்த வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவான் என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.